கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் பார்த்து சந்தோஷப்படுறார். ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மாவனுடைய அந்த அன்பனால் ஈர்க்கப்பட்டு மதுபன் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்துட்ருக்கார். இந்த மாதிரி ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் முழு கல்பத்துலேயும் வேறு யாருக்குமே இருக்கிறதில்ல. ஏன்னா குழந்தைகளுடைய பாக்கியத்தை, சுயம் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாக்கிய விதாதா பாபா உருவாக்கியிருக்காரு. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகத்தினுடைய சுகம் மற்ற அனைத்து யுகங்களை விடவும் சிரேஷ்டமானது. சத்தியுகத்தினுடைய பிராப்தி கூட சங்கம யுகத்தினுடைய புருஷார்த்தத்தினுடைய பலனாக தான் கிடைக்கிது. சத்தியுகத்தினுடைய சுகத்தை விட சங்கம யுகத்தினுடைய பிராப்தி வந்து அதிகம். அதனால் அந்த பாக்கியத்தில் மூழ்கிடுங்க. என்ன நடந்தாலும் சரி, பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வாங்க. அப்போ என்னாகும்? ஆஹா எனது பாக்கியம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாக்கிய விதாத்தா நான் என்னுடைய அப்பாவாக இருக்கார். ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தையும் அவர் உருவாக்கியிருக்கார். உலகத்தில் இருக்கவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்களாம். பாபா சொல்கிறாங்க, உங்களை பார்த்து அவங்க வந்து கேட்குறாங்க, எப்பயுமே உங்களுக்கு பாக்கியம் நஷா இருக்கா, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற பொருள் எதுவுமே இல்லை, அவ்வளோ நஷா போதை குழந்தைகளுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குறார். அந்த பாக்கியம் கூட கிடைச்சது எப்படி கிடைச்சது? பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடையவராக ஆயிட்டோம், அவரை என்னுடையவராக ஆக்கிக்கிட்டோம். அதனால் அந்த பாக்கியங்கிறது கிடைச்சது. ஸோ எந்தளவுக்கு இந்த பாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவசர முகத்தில் மகிழ்ச்சி தென்படும், மகிழ்ச்சி வரும் அப்படி கிடையாது, மகிழ்ச்சி இருக்கவே இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த பாக்கியசாலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை, உள்ளுணர்வு, செயல்கள் இது எல்லாமே அவங்கள திருப்தியான ஆத்மாவாக ஆக்கிடும். ஸோ தானும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் திருப்திப்படுத்துவாங்க. அதிருப்தி அப்படிங்கிறது அப்பிராப்தியினுடைய அடையாளம். திருப்தியாக இருக்காங்கனாவே பிராப்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாப்தாதாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, சதா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையுமே சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில நேரத்தில் ஸ்வராஜ்ய அதிகாரி அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள், மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆத்மா தான் எஜமானனாக இருக்கீங்க, அதிகாரியாக இருக்கீங்க. இந்த கர்மேந்திரியங்கள் மண் புத்தி சம்ஸ்காரம் சொல்கிறப்ப நான் சொல்கிறதில்ல, என்னோடதுன்னு சொல்கிறோம். இப்போ மனம் புத்தி சம்ஸ்கார் மூணுமே என்னோடது அப்படின்னா அதுக்கு அதிகாரி நீங்கள் தானே. அப்போ நீங்கள் எப்படி கட்டளையிடுறீங்களோ அந்த மாதிரி அது நடக்கணும். அதற்காக தான் அது நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக நடக்கும் போதும் சுற்றும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் நான் எஜமானன் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணுன்றார். இந்த நம்பிக்கை, அந்த போதை கண்டிப்பாக தேவை அப்படின்றார். அடுத்தது பாபா முரளி பற்றி சொல்கிறாங்க. குழந்தைகள் நம்ம முரளியை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. முரளியை மிஸ் பண்ணுறோன்னா பாபா முரளியில் கொடுக்கக்கூடிய அன்பு நினைவுகள் யாத்தியாரை கூட மிஸ் பண்ணிடுறோமா. முரளியை மட்டும் மிஸ் பண்ணலையா, பாபாவுடைய அன்பு நினைவுகள், வரதானம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறோம். முரளி வேணுமா அப்புறமா கூட படிச்சுப்போமா. ஆனால் பாபாவுடைய அன்பு நினைவுகள் வேணும்னா அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஃபிக்ஸட் டைமிங்கில் தான் பாபாவோடது கிடைக்கும். அந்த டைம் நம்ம முரளி கேட்கலன்னா பாபாவோட யாத்தியார் மிஸ் ஆகிடுது அப்படின்றார். குழந்தைகள் ஒருபோதும் அதனால் முரளியை தவற விடக்கூடாது. அப்படி படிக்க முடியலனா கூட ஃபோன் பண்ணியாவது கேளுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார். முரளியில் கண்டிப்பாக ஆஜராகுங்க அப்படின்றார். புதியவங்க பழையவங்க யாராக இருந்தாலும் சரி முரளியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் தூரத்துலேருந்து வரலாம், ஆனால் எல்லாத்த விட ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது யார்? பாபா. பாபா பரந்தாம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து முரளி சொல்லிகிட்ருக்காரு. யாருக்காக? குழந்தைகள் நமக்காக தானே சொல்கிறாரு. பாபா ஒருபோதும் முரளியை மிஸ் பண்ணதில்லை. இப்போ குழந்தைகள் நம்ம கூட முரளியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றார்.
அடுத்தது மதுபனி வாசிகள்கிட்டையும் பாபா சொல்கிறார், முரளியை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி சாப்பாடு சாப்பிட்றது மிஸ் பண்ணுறது இல்லை, அப்போ அந்த மாதிரி இது கூட சாப்பாடு தானே, அது உடலுக்கான சாப்பாடு. இந்த முரளிங்கிறது ஆத்மாவுக்கான ஒரு உணவாக இருக்குது. மற்ற விதிகள் எப்படி பிராமணன்னா நமக்கு நியமரியாதை இருக்குது, எப்படி மற்ற விதிமுறைகள் இருக்கோ அந்த மாதிரி முரளி கேட்கணுங்கிறது கூட ஒரு விதிமுறை தான். பாபா ஸ்டார் பிராமணன் அப்படின்னாவே முரளியை கேட்கணும், சேவை பண்ணணும் அப்படின்றார். ஸோ வாங்க டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 26/7/2026. ரிவைஸ் டேட் 2/2/2011. முரளியினுடைய தலைப்பு, தனது பாக்கியம் மற்றும் பிராப்திகளை நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருங்கள். பார்வை, எண்ணம் மற்றும் செயல்கள் மூலம் திருப்தியை உணரச் செய்யுங்கள். தன்னுடைய பாக்கியம் பிராப்திகளை ஞாபகத்தில் வச்சுட்டு சதா சந்தோஷமாக திருப்தியாக இருங்க. என்னுடைய பார்வை, எண்ணம், செயல்கள் மூலமாக திருப்தியை உணர வைங்கன்றார். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மாவின் அன்பினால் வந்து சேர்ந்துள்ளனர். பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பினால் மதுபன் வரைக்கும் வந்திருக்காங்க. எனவே இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த முழு கல்பத்திலும் இத்தகைய இவ்வளவு பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பாக்கியத்தை வழங்குபவரே சுயம் பாக்கியம் வழங்கும் வள்ளல் ஆவார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் முதலில் ஒளிரும் நட்சத்திரத்தின் பாக்கியம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய நெற்றியில் ஆத்ம நட்சத்திரம் ஜொலிச்சிட்ருக்குது. வாயின் இனிமையான வாணியின் ரேகை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. உதடுகளில் இனிமையான புன்னகையில் ரேகை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதயத்தை கொள்ளை கொண்ட திலாராம் பாபாவின் அன்பில் லயித்திருக்கும் ரேகை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. கைகளில் அனைத்து பொக்கிஷங்களின் மேன்மையின் ரேகை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. கால்களில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு, அதாவது லட்சக்கணக்கான நன்மைகளின் ரேகை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இப்போது யோசித்து பாருங்கள், இத்தகைய பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைத்திருக்கிறதா? அதனால்தான் உங்கள் நினைவு சித்திரத்திலும் பாக்கியத்தின் வர்ணனை செய்யப்பட்டு கொண்டுள்ளது. மேலும் இந்த பாக்கியத்தின் சுயம் பாக்கிய விதாத்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் உருவாக்கியுள்ளார். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இவ்வளோ உயர்ந்த இந்த பாக்கியத்தை பாக்கிய விதாத்தா சுயம் அவரே நம்ம குழந்தைகள்கிட்ட உருவாக்கியிருக்கார். இந்த பாக்கியத்தை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தையும் பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பாக்கியம் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கிறது மற்றும் தொடர்கிறது. சங்கமயுகத்தின் சுகம் அனைத்து யுகங்களையும் விட சிரேஷ்டமானது. சத்யுகத்தின் பாக்கியமும் சங்கம யுகத்தின் புருஷார்த்தத்தின் பலனாகும். சத்யுகில் போய் என்னெல்லாம் நம்ம பிராப்திகள் அடையவோமோ அந்த பாக்கியம் எல்லாமே சங்கம யுகத்தில் நம்ம செய்யக்கூடிய முயற்சியினுடைய ரிசல்ட்டு தான், பலன்தான். எனவே சங்கம யுகத்தின் பிராப்திகள் சத்யுகத்தின் பலனை விட அதிகம். உங்கள் பாக்கியத்தில் மூழ்கி விடுங்கள். எது நடந்தாலும் உங்கள் பாக்கியத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்கள் பாக்கியத்தை ஞாபகத்தில் கொண்டு வாங்க. அப்போது என்ன வெளிப்படும்? ஆஹா, எனது பாக்கியம். ஏனென்றால் சுயம் பாக்கியம் தரும் வள்ளலே உங்களது தந்தை ஆவார். பாக்கிய விதாத்தா பாபா நம்மளுடைய அப்பாவாக இருக்கார். எனவே பாக்கியத்தின் வள்ளலால் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் பாக்கியம் கிடைத்துள்ளது. நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லது சில நேரங்களில் மட்டுமே தெரியுமா? நான் எவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? இல்லை சம்டைம்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுதா? எப்போதும் இந்த போதை இருக்கிறதா? உலகத்தவர்கள் பார்த்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்கிறார்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்மளை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. மற்றும் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். அடைந்து விட்டோம் என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அடைந்து விட்டோம், நல்லது. பெற்று விட்டோமா? பெருமையுடன் சொல்கிறீர்கள். கிடைக்கவில்லை என்ற பொருளே எதுவும் இல்லை. எனக்கு இல்லை அப்படிங்கிறது, இது கிடைக்கல அப்படின்னு எதுவுமே கிடையாது. கிடைக்கவில்லை என்ற பொருளே எதுவும் இல்லை இல்லையா? பெருமிதமாக இருக்கிறது இல்லையா? அது எப்படி கிடைத்தது?
சரி, கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே கிடச்சிருக்கு. அது கூட எப்படி கிடச்சிச்சு? பாபாவை அறிந்தோம், ஏற்றுக்கொண்டோம், நம்முடையவராக்கி கொண்டோம். அதனால் பாக்கியம் கிடைத்தது. இந்த பாக்கியத்தை எந்த அளவுக்கு நினைவில் கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்னோடய பாக்கியம் என்னங்கிற ஞாபகத்தை நான் எவ்வளோ கொண்டு வரேனோ அவ்வளோ சந்தோஷமாக என்னால் இருக்க முடியும். பாக்கியசாலி ஆத்மாவின் முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இருக்கும் என்பதல்ல, இருக்கவே இருக்கிறது. அவர்களின் பார்வை, அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் அவர்களின் செயல் சதா திருப்தியான ஆத்மாவாக மாறி தானும் திருப்தி அடைவார்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். ஸோ பாக்கியத்தினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா அவங்க பார்வை, உள்ளுணர்வு செயலில் அவங்க சுயம் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் திருப்திப்படுத்திடுவாங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் திருப்தியின் போதை இருக்கிறதா? ஏனென்றால் திருப்தியின் ஆதாரத்திலேயே அனைத்து பிராப்தியும் அமைகிறது. எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக நான் இருக்கேனோ அதை பேஸ் பண்ணி தான் பிராப்திகள் எனக்கு கிடைக்குது. அப்பிராப்தி என்பது அத்திருப்தியின் ஆதாரம் ஆகும். எனவே நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கிடைக்காத பொருள் ஏதேனும் இருக்கிறதா அல்லது எல்லாவற்றையும் அடைந்து விட்டீர்களா? பிராப்தியின் போதை இருக்கிறதா? எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன், இல்லை அப்படின்னு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு திருப்தி இருக்கா? பிராப்தியோட போதை இருக்கிறதா? இருக்கிறது. எப்போதும் இருக்கிறதா அல்லது சில நேரங்களில் மட்டும் இருக்கிறதா? எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், போதை, நஷா எப்பயும் இருக்கா இல்லை சம்டைம்ஸ் மட்டும்தான் இருக்கா? பொதுவாக எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று தான் சொல்கிறீர்கள். எனவே எங்கே அனைத்து பிராப்திகளும் இருக்கிறதோ அங்கே அதிருப்திக்கான பேருக்கு கூட இடம் இல்லை. எல்லா பிராப்தி இருக்குன்னா அதிருப்திங்கிற பேருக்கு கூட அங்கே இடம் இல்லை அப்படின்றார் பாபா. அடுத்தது, எனவே இன்று பாப்தாதா உள்நாடு வெளிநாடு என எத்தனை நாடுகளில் இருந்தெல்லாம் அனைத்து குழந்தைகளும் வந்து கொண்டுள்ளீர்கள். பாபாக்குனால எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட வெகு தொலைவில் இருந்து வந்தவர் யார்? பாரதத்துலேருந்து வந்திருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாத்த விட தூரத்துலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க யாருன்னு பாபா கேட்குறார். என்ன, அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் தொலைவில் இருந்து வந்தவர்களா? அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் தொலைவிலிருந்து வந்தவர்கள் தானே. ஆனால் பாபா எங்கிருந்து வந்திருக்கிறார்? டிஸ்டன்ஸ் தான், ரைட்டு தான், அமெரிக்கா ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க. ஆனாலும் பாபா எங்கிருந்து வந்திருக்கிறார்? அமெரிக்கா இதே உலகில் தான் இருக்கிறது. இந்த சாக்கார உலகத்தில் தானே அமெரிக்கா இருக்குது. ஆனால் பாப்தாதா எங்கிருந்து வந்திருக்கிறார்? பரந்தாமத்திலிருந்து. பிரம்மா பாபாவும் சூட்சும வத்தனத்திலிருந்து வந்திருக்கிறார். அப்படியானால் எவர் தொலைவிலிருந்து வந்தவர்கள்? எல்லோரையும் விட தொலைவில் இருப்பவர் யார்? எல்லாத்த விட ரொம்ப டிஸ்டன்ட்லேருந்து வந்திருக்கக்கூடியவங்க யார்? இதுவே பாபா மற்றும் குழந்தைகளின் அன்பின் காட்சி. நீங்கள் என்னுடைய பாபா என்கிறீர்கள், பாபா எனது குழந்தாய் என்கிறார். ஒருவரை மட்டுமே அறிந்து கொண்டதால் எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைத்து விட்டது. ஒரே ஒரு பாபா, என்னோட அப்பா, அந்த ஒரே ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டதுனால எவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடச்சிருச்சு. உலக மக்கள் சுகம் சாந்திக்காக எங்கு சாந்தி கிடைக்குமோ எங்கு சுகம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையே சுகம் மற்றும் சாந்தியினால் நிறைந்துவிட்டது. பாபா என்ன விரும்புகிறார் என்று பாப் தாதாவிடம் கேட்கிறீர்கள் அல்லவா? பாபா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? எனவே பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதே. சில நேரங்களில் அல்ல, எப்பயாவது கொஞ்ச டைமில் சம்டைம்ஸ் மட்டும் ஸ்வராஜ்ய அதிகாரி, அப்படி இல்லை. ஏனென்றால் இப்போதுள்ள சுயராஜ்ய அதிகாரத்தின் வரதானத்தை பாபா இந்த சங்கமயுகத்திற்காக முழுமையாக வழங்கியுள்ளார். சிறிதளவு அல்ல, சில நேரங்களில் என்பதல்ல, சதா. எனவே சோதனை செய்து பாருங்கள், சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இந்த அனைத்து கர்மேந்திரியங்களுக்கும் மனம், புத்தி, சன்ஸ்காரத்திற்கும் நீங்களே எஜமானர் என்று பாப் தாதா கூறுகிறார். ஆத்மா ராஜா. ஸோ அனைத்து கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, சன்ஸ்காரத்துக்கும் பாபா சொல்கிறாங்க, எஜமானன் நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். அனைத்திற்கும் என்னுடையது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள், நான் என்று சொல்வதில்லை. மனம், புத்தி, சன்ஸ்காரம், இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம்?
எனதுன்னு தானே சொல்கிறோம், நான் யூஸ் பண்ணுறதில்லல்ல. என்னுடையது என்று சொல்கிறீர்கள். ஆக மனம் புத்தி சம்ஸ்காரம் என்னுடையது என்றால் என்னுடையதின் மீது சதா காலமும் அதிகாரம் இருக்கும். எப்போ என்னோடதுன்னு சொல்லிட்டோமோ மனம் புத்தி சம்ஸ்கார, அப்போ என்னோடது அப்படின்னா அதன் மீது எனக்கு ரைட்ஸ், உரிமை, அதிகாரங்கிறது இருக்குது. இவ்வாறு மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது முழு அதிகாரம் கொண்டிருப்பவரைத்தான் சுயராஜ்ய அதிகாரி என்று கூறுவார்கள். நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதன்படி செயல்படவே இவை நியமிக்கப்பட்டுள்ளன. ஆத்மா ராஜா, நான் என்ன கட்டளையிடுறேனோ அதற்கேற்றாற் போல் அதை ஒபே பண்ணி நடக்கணும். அந்த மாதிரி தான் இந்த மன் புத்தி சம்ஸ்கார், இந்த கர்மேந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மாதிரி இந்த மன்புத்தி சம்ஸ்கார், நான் ஆத்மா சொல்லக்கூடிய ஆர்டரை கேட்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இதற்காக நடமாடும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் எஜமானன் என்ற போதை இருக்க வேண்டும். நிச்சயம் மற்றும் போதை தேவை. நான் ஆத்மா ராஜா அப்படிங்கிற அந்த எஜமானன் அப்படிங்கிற போதை இருக்கணும். நடக்கிறப்ப சுற்றுறப்ப காரியங்கள் வேலை பண்ணுறப்ப கூட நான் ஆத்மா எஜமானன்கிற அந்த போதை இருக்கணும். நம்பிக்கை நிச்சயமும் இருக்கணும், போதையும் வேணும் அப்படின்றார். இப்போது ஆத்மாக்களுக்கு மனதின் மூலமாகவும் சேவை செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஓ மூதாதையர்களே, எங்களுக்கு சிறிதளவு சுகம் மற்றும் சாந்தியின் கிரணங்களை கொடுங்கள் என்று அவர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மூதாதையர்களே, துக்கமானவர்களின் கூக்குரல் கேட்கிறதல்லவா? பாபா நம்மளை பார்த்து கேட்குறார். மூதாதையர்கள் நம்ம தான். ஸோ நம்மளை பார்த்து பாபா சொல்கிறார், அந்த துக்கமாக அவங்க கூக்குரல் இட்டுட்ருக்காங்களே, அவங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறார் பாபா. ஏதேனும் ஆபத்து திடீரென வரலாம், இதற்காக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாப்தாதா பிரேரணை கொடுத்துள்ளார். ஏதாவது திடீர்னு சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு உடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பாபா நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கார். அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏனென்றால் அந்த நேரத்தில் முயற்சி செய்வதற்கான நேரம் இருக்காது. பயிற்சி செய்யுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். எப்போ ப்ராப்ளம் வருதோ, சிச்சுவேஷன் திடீர்னு வருதோ, அந்த டைமில் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் ப்ராக்டிக்கலாக நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ முயற்சி பண்ணுறதுக்கான நேரம் இப்போ தான்றார். இப்போ தான் முயற்சி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்டாப் வைங்க, பயிற்சி செய்யுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். அது ஆச்சரியக்குறியாக மாறிவிடக்கூடாது. நான் வைக்கிற முற்றுப்புள்ளியாக தான் இருக்கணும். ஃபுல் ஸ்டாப் போய் கொஸ்டின் மார்க்காக ஆகிடக்கூடாது. எனவே முயற்சி செய்வதற்கான நேரம் இப்போது கிடைத்துள்ளது. அந்த நேரமே நடைமுறையில் செய்வதற்கான நேரமாகும். எனவே இப்பொழுதிலிருந்து இந்த பயிற்சியையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா முடிவை பார்க்கிறார். கவனம் உள்ளது, செய்தும் வருகிறீர்கள். குழந்தைகள் அட்டென்ஷன் வைக்கிறோம், செஞ்சிட்ருக்கீங்கன்றார் பாபா. ஆனால் அதிக கவனம் என்பதற்கு அண்டர்லைன் செய்யுங்கள். அட்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணுன்றார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முயற்சி எவ்வளவு எளிதானது. நானும் ஒரு புள்ளி, வைக்க வேண்டியதும் ஒரு புள்ளி. வெறும் கவனம் மட்டும் கொடுக்க வேண்டும். பாபா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் நினைக்கணும். அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறார். நான் ஆத்மாவும் புள்ளி, நான் வைக்க வேண்டியது புள்ளி தான் அப்படின்றார். எவ்வளோ ஈஸி பாருங்கன்றார். பாப்தாதா விசேஷமாக குழந்தைகளுக்கு பரிசளிக்கிறார். குழந்தைகளே, நான் சதா உங்களுடனேயே இருக்கிறேன். பாபா என்று கூறியதும் குழந்தைகளுக்காக பாபா சதா ஆஜராகிறார். எஜமானன் ஆஜராகிறார் என்று கூறப்படுகிறதே. அவர் எங்கும் நிறைந்திருக்கவில்லை, ஆனால் குழந்தைகளுக்கு முன்பே எஜமானன் ஆஜராகிறார். அவர் எல்லா இடத்துலலாம் இல்லை பாபா, கடவுள் எல்லா இடத்துலலாம் இல்லை. ஆனால் நம்ம எப்போ கூப்பிடுறோமோ அப்போ அன்பாக இதயபூர்வமாக கூப்பிடுறப்ப பாபா என்ன பண்ணுறார்? குழந்தைகளுக்கு முன்னால் ஆஜராயிடுறார். எனவே சதா வெற்றியாளராக ஆகுங்கள். எங்கு பகவான் உடன் இருக்கின்றாரோ அங்கு வெற்றியாளராக ஆவது என்ன கஷ்டம்? வெற்றி உங்கள் பிறப்புரிமை. என்னுடைய பாபா என்று கூறினால் வெற்றி நிச்சயம். எனவே சதா வெற்றியாளராக ஆகுங்கள். நினைவில் இருப்பவருக்கு இது மிகவும் எளிதானது, கஷ்டம் இல்லை. பாபாவோட நினைவில் இருக்காங்க, யோகியுக்தாக இருக்காங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஸோ அவங்க வெற்றி அடைகிறது ஒன்றும் பெரிய விஷயமே, கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸின்றார். பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெற்றி உள்ளது என்ற பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்போடு எந்த வாகனத்தின் மூலம் வந்துள்ளீர்கள்? ரயிலிலா அல்லது விமானத்திலா? உடலின் மூலம்தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உள்ளத்தின் அன்பு உங்களை இங்கு வரவழைத்துள்ளது. ஆத்மா தேகத்தோடு சேர்ந்து தான் மதுவன் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால்
இந்த மனதனுடைய அன்பு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குதுன்றார். தைரியம் உங்களுடையது என்றால் உதவி பாபாவுடையது தான். இப்போது பாப்தாதா விரும்புவது என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு செயலிலும் தனது சுயராஜ்யம் என்ற இருக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு ஆத்மாவும் குழந்தைகளும் ஸ்வராஜ்ய அதிகாரியாக நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிலச்சி இருக்கணுன்றார். இதுதான் பாபாவோட ஆசைன்றார். அது சதா இருக்கணுன்றார். நல்லது. இன்று முதல் முறையாக வந்தவர்கள் யார்? அவர்கள் கையை உயர்த்துங்கள், எழுந்து நில்லுங்கள். எல்லாரையும் கவனிக்க சொல்கிறார். ஃபஸ்ட் டைமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்லது. எப்படி முதல் முறையாக வந்தீர்களோ அதே போல் முதல் நம்பரில் வர வேண்டும் அல்லவா? ஃபஸ்ட்டு நம்பர் 1 போகணும் இல்லையா? செல்ல வேண்டுமா? தைரியம் வைத்திருப்பவருக்கு பாபாவின் உதவியும் கிட்டும் என்பது பாபாவின் வரதானம். மேலும் தைரியத்துடன் எவ்வளவு தூரம் முன்னேற விரும்புகிறீர்களோ அவ்வளவு வாய்ப்பும் உள்ளது. எவ்வளோ தைரியம் வைக்கிறேன், எவ்வளோ முன்னால் போக விரும்புகிறேன், பண்ண முடியும், சான்ஸ் இருக்குன்றார் பாபா. ஏனென்றால் டூ லேட் என்ற போர்டு இன்னும் வைக்கப்படவில்லை. நினைவில் இருங்கள் மற்றும் எதை அடைந்தீர்களோ அதை வைத்து மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஒன்று யோகா பாபாவை நினைங்க. ரெண்டாவது ஒருத்தரும் எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை முன்னேற்றி செல்லும். எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளை முன்னேற வைக்கும். செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். மற்றபடி ஒவ்வொருவரின் அதிர்ஷ்டம். மெசேஜ் கொடுக்குறது நம்ம வேலை, அப்புறம் அவங்கவுங்களோட அதிர்ஷ்டம். ஆனால் நீங்கள் செய்தியை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இருங்கள். பாபாவோட மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்னோட புண்ணியத்தை சேர்த்துட்ருக்கேன்னு அர்த்தம். அப்போது புண்ணியம் உங்களை முன்னேற்றி கொண்டே இருக்கும். நல்லது. பாப்தாதா அமிர்த வேளையில் எல்லா திசைகளிலும் சுற்றி வருகிறார். பாருங்கள், அழகாக இன்றைக்கி அமிர்த் வேலா பற்றி பாபா சொல்கிறார். பாபா அமிர்த் வேலாவில் என்ன பண்ணுறாரா? 4 திசைகள்லையும் பாபா சுற்றி வராராம். அவருக்கு சுற்றி வருவது என்ன பெரிய கடினம்? பாபா 4 சைடில் சுற்றி வர்றது ஒன்றும் கஷ்டமே இல்லையே அவருக்கு. 4 மணி சந்திப்பின் சிறப்பு என்னவென்றால் காலை 4 மணிக்கு பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் மிக எளிதாக வரதானங்களை அளிக்கிறார் என்பதை பாப்தாதா கூறியுள்ளார். மார்னிங் அமிர்த் வேலா 4 மணினா என்ன ஸ்பெஷல்? பாபா அந்த டைமில் ஈஸியாக குழந்தைகளுக்கு வரதான் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்றாராமா. இதை பாபாவே நமக்கு சொல்லியிருக்கார். வரதானம் அளிப்பவரின் விசேஷமான பாகமே அமிர்த வேளை நேரம்தான். பாபா நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணுன்னா அந்த ஸ்பெஷல் காரியம் நடக்கிறது அமிர்த் வேளால தான். என்ன வரதானம் வேண்டுமோ அதை பாப்தாதா தந்து விடுகிறார். என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட்றாராம். என்ன வேணுன்றோமோ அதை முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் வரதானத்தை பெற நீங்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஆனால் பாபா கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் வரதானத்தை வாங்கிக்கணுன்னா நான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புடன் இல்லாவிட்டால் பாப்தாதா சுற்றி வந்து திரும்பி சென்று விடுவார். நான் அலர்ட்டாக உட்காரலன்னா என்ன பண்ணுவாராம் பாபா? அவர் வருவார், பாப்பார் அலர்ட்டாக இல்லைன்னு அவர் வரதான் கொடுக்க மாட்டார். அவர் கிளம்பிடுவார், திரும்பி சென்று விடுவார். நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். எனவே அமிர்த வேளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அதிக கவனம் கொடுங்கள். காலத்திற்கேற்ப சேவையும் அதிகரித்து வருகிறது என்பதையும் சேவையின் காரணமாக பாபாவிடமிருந்து வரதானம் பெறுவதில் இருந்து விலகி இருக்க முடியாது என்பதையும் பாப்தாதா பார்த்துள்ளார். சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அந்த காரணத்தினால பாபாட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது ஸ்டாப் ஆகிடக்கூடாது, ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறார். மற்றபடி இரட்டை வெளிநாட்டவர்கள் பெரும்பான்மையானோர் முயற்சி செய்கிறார்கள் என்றாலும் கவனத்தை அண்டர்லைன் செய்ய வேண்டும். மற்றபடி மதுபனுக்கு எப்படியாவது வந்து விடுகிறீர்கள். டபுள் ஃபாரினர்ஸ் எப்படியாவது மதுபனுக்கு வந்துடுறாங்க. பாப்தாதா அதற்காக விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா சன்ஸ்காரத்தின் மீது கொடுத்த சமிக்ஞையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதை செய்வதற்காக தினமும் அமிர்த வேளையில் எப்படி ஸ்வமானத்தை வைத்துக் கொள்கிறீர்களோ அதனோடு விதவிதமான வழிகளில் ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று பாப்தாதா கேள்விப்பட்டார். அமிர்த் வேளாவில் ஒரு ஸ்வமான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா? டெய்லி அந்த ஸ்வமான் வைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த சன்ஸ்காரத்தின் மீது நான் அட்டென்ஷன் வைப்பேன் அப்படின்னும் எடுத்துக்கணுன்றார் பாபா. அந்த மாதிரி குழந்தைகள் முயற்சி பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் பாபா கேட்டார். இன்றைய தினம் அந்த சன்ஸ்காரத்தின் மீது விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்.
இன்றைக்கி இந்த ஸ்வமான் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த நாள் இந்த சன்ஸ்காரத்தின் மேலே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு எடுத்துக்கணுன்றார். பின்னர் இரவில் பாப்தாதாவிற்கு உங்களின் தினச்சரியாவோட முழு சார்ட்டை கொடுக்கும் போது அந்த சன்ஸ்காரத்தின் முடிவையும் விசேஷமாக கூறுங்கள். நைட்டில் சார்ட் பாபா இன்றைக்கி இவ்வளோ ப்ளஸ் இவ்வளோ மைனஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணுமா, அமிர்த் வேளாவில் எந்த சன்ஸ்கார் மேலே நான் அட்டென்ஷன் எடுப்பேன் அப்படின்னு பாபாட்ட வைப்பேன்னு சொன்னேனோ அந்த சன்ஸ்காரத்தினுடைய முயற்சிக்கான ரிசல்ட்டையும் பாபாட்ட கொடுக்கணுன்றார். விசேஷமாக கூறுங்கள். ஸ்பெஷலி அதையும் ஆன்சரில் பாபாட்ட கொடுக்கணும் சார்ட்டோட. அப்போது விசேஷ கவனம் வந்துவிடும். ஏதாவது ஒரு சன்ஸ்காரத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும். எனவே நினைவின் மீது எப்படி கவனம் செலுத்துகிறீர்களோ அதோடு இந்த முடிவையும் பாப்தாதாவிற்கு கொடுங்கள். யோகா பண்ணோம், பாபாவை நினைக்கணும், எவ்வளோ அட்டென்ஷன், அதே மாதிரி ஒரு சன்ஸ்கார் எடுத்து அந்த சன்ஸ்கார் மேலேயே ஃபுல் டே அவ்வளோ அட்டென்ஷன், அப்புறம் ரிசல்ட்டை பாபாட்ட கொடுக்கணும். நீங்கள் விரும்பியிருந்தும் அந்த நாளில் உங்கள் முன்னால் எந்த சன்ஸ்காரத்தையும் அளிப்பதற்கான காரியம் நடைபெறவில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே பாபாவின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுங்கள். நீங்கள் அட்டென்ஷன் வச்சிங்க, எந்த ஒரு சன்ஸ்காரமும் உங்களை தோல்வியடைய வைக்கலை அப்படின்னா பாபா வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுக்குறார். மேலும் தினமும் இதுபோல் தந்தையின் வாழ்த்துக்களை இந்த சன்ஸ்காரத்திற்காக பெற்றுக்கொண்டே இருங்கள். இந்த ஒரு சன்ஸ்காரம் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மாறவே மாட்டேங்குது இந்த ஒரு சுபாவம். அந்த சுபாவத்தை நான் சேஞ்ச் பண்ணணும், நான் அட்டென்ஷன் வச்சு மாற்றணும், நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அந்த சன்ஸ்காரத்துக்காக ஸ்பெஷலி பாபாட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்கன்றார். இதுபோல் மேலும் தினமும் இதுபோல் தந்தையின் வாழ்த்துக்களை இந்த சன்ஸ்காரத்திற்காக பெற்றுக்கொண்டே இருங்கள். அப்போது சன்ஸ்காரம் செயலில் வெளிப்படுவது குறைந்துவிடும். எனவே யோகத்தை பற்றி எப்படி சோதனை எடுக்கிறீர்களோ அதே போல் சன்ஸ்காரத்திற்காகவும் சோதிக்கவும். பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸும் டெய்லி அந்த சன்ஸ்காரத்துக்காக கொடுத்துட்டே இருந்தால் அந்த சன்ஸ்காரம் நமக்குள்ளே வரது குறைஞ்சி போயிடும்ன்றார். சன்ஸ்காரம் தினமும் வருவதில்லை, சில நேரங்களில் மட்டுமே வருகிறது. முயற்சியாளர்களுக்கு தற்செயலாக தேர்வு வருகிறது. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு என்ன ஆகுது, முயற்சி பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வருது. மற்றபடி தினமும் வருவதில்லை. ஆனால் தினமும் பரிசோதனை நடக்கும் போது இந்த கவனமும் டென்ஷனை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். எனவே வெளிநாட்டவர்கள் சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ரொம்ப அட்டென்ஷன் டபுள் ஃபாரினர்ஸ் கொடுக்குறாங்க, அது எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி. எனவே கவனம் செலுத்துபவர்கள் தான் முக்தியை அடைய முடியும். இது பாபாவின் வரதானமாகும். புரிந்ததா? இப்போது இந்த முயற்சியிலேயே இருப்பீர்கள் அல்லவா? தினமும் முடிவுகளை சோதனை செய்வீர்கள் அல்லவா? அப்போது சன்ஸ்காரம் தானாகவே தளர்ந்துவிடும். இப்படி பாபாட்ட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி அதனுடைய ரிசல்ட்டை பாபாட்ட கொடுத்து அது மேலே அட்டென்ஷன் வச்சு இப்படியெல்லாம் முயற்சி பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சன்ஸ்காரம் அது அப்படியே தளர்ந்து விடும். அப்படின்னா அந்த சன்ஸ்காரம் அப்படியே டல்லாக்கி அது போயிடும் அப்படின்றார். சன்ஸ்காரத்தின் பாடத்தில் நம்பர் 1ஆக வர வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். என்ன சன்ஸ்காரத்தை விரும்புகிறீர்களோ அதுவே செயலில் வெளிப்படும், நடந்துவிடும். கவனத்தில் வந்துள்ளதல்லவா, எனவே நடந்துவிடும். நம்ம அட்டென்ஷனில் வந்துருச்சு இல்லையா, அட்டென்ஷன் வைப்போம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக பாபா சொல்கிறாங்க அது நடந்துவிடும். ஆனால் அப்படியே தானாக நடந்து விடாது, கவனம் செலுத்த வேண்டும். சரி நம்ம நினச்சிட்டோம் மாறணும் இப்படி ஆகணும், தானாக மாறிடுமா என்ன, கிடையாது, கண்டிப்பாக டென்ஷன் வைக்கணுன்றார் பாபா. கவனம் செலுத்த வேண்டும். குழுவின் மத்தியில் தான் இந்த சன்ஸ்காரங்கள் வெளிப்படுகின்றன. ஏன்? உங்கள் சித்திரங்களுக்கு பூஜை செய்பவர்கள் உங்களின் சன்ஸ்காரங்களை எவ்வளவு நன்றாக பாடுகிறார்கள், அப்படி ஆகியிருப்பதால் தானே வர்ணிக்கப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த சன்ஸ்கார சுபாவத்தை மோல்டாகி தயாரானதுனால தானே ஜட சித்திரங்கள் முன்னால் இவ்வளோ நல்ல சன்ஸ்கார உடையவர்கள் அப்படின்லாம் மகிமை பாடுறாங்க. உங்களின் தெய்வீக மூர்த்தியை எதிரில் கொண்டு வாருங்கள். அவர்கள் என்ன பாடுகிறார்கள், அத்தகைய தேவதையாக நாம் ஆக வேண்டும் அல்லவா? அவ்வளோ நம்மளால் கூக்குறாங்க, பாடுறாங்க, கூப்பிடுறாங்கன்னா அந்த மாதிரி நான் தயாராக ஆகணும்ல அப்படின்றார். நல்லது. மற்ற அனைத்து இரட்டை வெளிநாட்டவர்களும் புருஷார்த்தத்தின் வெற்றியை அனுபவம் செய்து கொண்டுதானே செய்கிறீர்களா? வெற்றியை அனுபவிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆஹா, நன்றாகவே கையை உயர்த்துகிறீர்கள். எனவே இப்போது இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலக்கு வைப்பீர்கள் அல்லவா? இதில் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு லட்சியம் வைப்பீங்க இல்லையா? இதிலும் நம்பர் அடைந்தே தீர வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் உற்சாகம் வரும்.
நம்மளை பார்த்து நம்ம பண்ணக்கூடிய முயற்சியை பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு தூண்டுதல் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் உற்சாகம் வரும். ஏனென்றால் நீங்கள் நிமித்தமானவர்கள் அல்லவா. மேலும் நிமித்தமானவர்களுக்கு பாப்தாதாவின் விசேஷமான உதவியும் கிடைக்கிறது. மற்றபடி சென்டர்ஸ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதில் பாபா மகிழ்ச்சி அடைகிறார். சென்டர்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதை பார்த்து பாபா சந்தோஷப்படுறார். புருஷார்த்தத்தின் பக்கம் கவனம் உள்ளது. ஆனால் இப்போது மாற்றத்திற்கு நிமித்தம் ஆகுங்கள். அப்போது உங்களை பார்த்து மற்றவர்களுக்கு பரிவர்த்தனை சக்திக்கான உற்சாகம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மாறணும், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த மாற்றத்துக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் நான் மாறினதை பார்த்து மற்றவங்களும் தானாக மாறுவாங்க, அதுக்கான சக்தி உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி புருஷார்த்தத்தில் நம்பர் 1 தான் இருப்பார்கள் என்பதை பாப்தாதா அறிந்துள்ளார். அது புரிந்து கொள்ளக்கூடியதே. ஆனால் முயற்சியின் பக்கம் கவனம் உள்ளது. அதை இன்னும் அதிகரிக்க வேண்டும். செய்யக்கூடிய முயற்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றார். மற்றபடி பாப்தாதாவிடமிருந்து தினசரி அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், வீட்டில் அமர்ந்தபடியே கூட பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் ஒரு நாள் கூட தவற விடுவதில்லை. தினமும் முறைப்படி முரளியை படித்தால் ஒரு நாள் கூட அன்பு நினைவு தவற விடுவதில்லை. டெய்லி நியம்படி எப்போ எங்கே எப்படி எந்த நேரத்தில் எப்படி கேட்கணும் இல்லையா. ஸோ தினமும் அந்த நியம்படி நான் முரளியை படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் கூட பாபா சொல்கிறார், முரளியை படிக்கிறோம் அப்படின்னா பாபா அன்பு நினைவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. பாருங்கள், வீட்டில் அமர்ந்தபடியே கூட பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் ஒரு நாள் கூட தவற விடுவதில்லை. தினமும் முறைப்படி முரளியை படித்தால் ஒரு நாள் கூட அன்பு நினைவு தவறு விடுவதில்லை. கிடைக்கிறதல்லவா? எவ்ரிடே பாபா முரளியில் யாத்தியார் கொடுக்குறாரு இல்லையா? கிடைக்கிறதா? தினமும் அன்பு நினைவுகள் கிடைக்கிறது, அனைவருக்கும் கிடைக்கிறதல்லவா? இதுவே பாப்தாதாவின் அன்பின் அடையாளம். எவ்ரிடே முரளியில் பாபா கொடுக்கக்கூடிய யாத்தியார் தான் அவருடைய அன்புக்கான அடையாளம். முரளியை தவறவிட்டால் அன்பு நினைவுகள் தவறி விடுகிறது. யாத்தியாரும் மிஸ் பண்ணிடுறோம், முரளி மிஸ் பண்ணால். முரளியை மட்டும் தவற விடவில்லை, பாப்தாதாவின் அன்பு நினைவு, வரதானம் போன்ற எல்லாவற்றையுமே தவற விடுகிறீர்கள். முரளி மிஸ் பண்ணால் வெறும் முரளி மட்டும் மிஸ் பண்ணலையா, பாபாவோட அன்பு நினைவு, பாபாவுடைய வரதான் எல்லாமே மிஸ் பண்ணிடுறீங்கன்றார். முரளியை வேண்டுமானால் படித்து விடுவீர்கள், ஆனால் வேறு டைம் கூட உட்காந்து படிப்போம் இல்லையா. ஸோ பாபாஸ்லர் முரளியை வேண்டுமானால் படித்து விடுவீர்கள், ஆனால் பாப்தாதாவின் அன்பு நினைவு பெறுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அது தவறிவிட்டதல்லவா. அந்த டைமில் கேட்கலன்னா பாபாவோட யாத்பியார் போயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் பாபாவோட யாத்பியார் கிடைக்கும், அது மிஸ் ஆகிடுச்சுல்ல அப்படின்றார். எனவே உற்சாகம் உள்ளது. இதற்காக பாப்தாதா மகிழ்ச்சியும் அடைகிறார். நல்லது. முரளியை தவற விடுபவர்கள் இருக்கிறார்களா? யாராவது முரளியை மிஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். இரட்டை வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்களா? யாராவது முரளியை தவற விடுபவர்கள் இருக்கிறாரா ஏதாவது காரணத்தினால் அப்படின்னு பாபா கேட்குறார். இல்லை, தவற விடுவதில்லை. ஒருவர் கையை உயர்த்தியுள்ளார். ஒருத்தர் மட்டும் முரளி மிஸ் ஆகுது பாபான்னு கையை தூக்கியிருக்கார் பாபாவுக்கு முன்னால். பாபா சொல்கிறாங்க, இனிமேல் தவற விடக்கூடாது, முரளியை தவற விடக்கூடாது. ஃபோனிலாவது கேளுங்கள், ஃபோன் பண்ணியாவது முரளியை கேளுங்கன்றார். படிக்க முடியவில்லை என்றால் எப்படியாவது கண்டிப்பாக கேளுங்கள். முரளியை கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக கேட்கணும். ஃபோன் பண்ணி எசன்ஸாவது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபோன் பண்ணியாவது கேளுங்க, ஆனால் கண்டிப்பாக கேட்கணும். கண்டிப்பாக ஆஜராகுங்கள். நல்லது. மற்றபடி சபைக்கு வந்துள்ள புதியவர்கள் பழையவர்கள் என யாராக இருந்தாலும் சரி, இதை உறுதியாக குறித்துக்கொள். பக்காவாக குறித்து வச்சுக்கோங்கன்றார். என்ன சொல்ல வர்றார்? முரளியை எப்படியாவது படிக்கணும், கேட்கணும், ஆஜராகணுன்றார் பாபா. முரளியை தவறவிடக்கூடாது. ஏனென்றால் பாபா தினமும் பரந்தாமத்திலிருந்து வருகிறார். எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்? குழந்தைகளுக்காகத்தானே வருகிறார். பாபா எப்படி முரளியை தவற விடுவதில்லையோ அதே போல குழந்தைகளும் முரளியை தவற விடக்கூடாது. பிரம்ம பாபா முரளி மிஸ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் நம்ம கூட முரளியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றார். நல்லது. அடுத்த பாயிண்ட். இப்போது மதுபனுக்கு வருகிறீர்கள் அல்லவா? அப்போது படிவம் நிரப்புவது போல, மதுபன் போனோன்னா ஒரு தாரணா ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் இல்லையா. அப்போது படிவம் நிரப்புவது போல அதில் தினமும் முரளி கேட்டீர்களா அல்லது எத்தனை நாட்கள் தவறவிட்டீர்கள் என்பதையும் எழுதுங்கள். டெய்லி முரளி கேட்குறோமா, எவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன், அதை கூட அந்த ஃபார்மில் எழுதணுன்றார் பாபா.
சம்மதமா? ஓகேவா? சரி என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். மதுபனில் உள்ளவர்களும் கையை உயர்த்துங்கள். எந்த காரணத்திற்காகவும் முரளியை தவற விடக்கூடாது. நோ ரீசன்றார் பாபா. முரளி இதனால் மிஸ் பண்ணிட்டேன்னு எந்த ரீசனுமே சொல்லக்கூடாதுன்றார். எப்படி சாப்பாட்டை தவற விடுவதில்லையோ, டெய்லி 3 டைம்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அதை மிஸ் பண்ணுறது இல்லைல்ல, எப்படி சாப்பாட்டை தவற விடுவதில்லையோ அதே போல் இதுவும் உணவு தானே, முரளி கூட உணவு தானே. அது உடலின் உணவு, இது ஆத்மாவிற்கான உணவு. நன்றாக இருந்தது. புதிதாக வந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? அவர்களும் இந்த விதியை பின்பற்ற வேண்டும். மற்ற விதிகள் இருப்பது போல இதுவும் ஒரு விதி. பிராமணன் என்றால் முரளி கேட்பவர், சேவை செய்பவர். எவ்வளோ பாபா வீட்டில் நியம் மரியாதை இருக்குது. அந்த மாதிரி முரளி மிஸ் பண்ணாமல் எவ்ரிடே கேட்கணும். இது கூட ஒரு விதிமுறைன்றார் பாபா. மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போல் இது ஒரு ரூல். ஸோ பிராமணன் என்றால், பாபாவோட ஆங்கிளில் பாருங்கள், பிராமணன் என்றால் முரளி கேட்பவர், சேவை செய்பவர் அப்படின்றார். நல்லது. இப்போது எல்லா திசைகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பு நினைவுகளை சேர்த்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். சதா ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி கொண்டும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒருபோதும் உங்களின் ஊக்கம் உற்சாகத்தை எந்த காரணத்தினாலும் எந்த விஷயத்தினாலும் குறைத்து கொள்ளக்கூடாது. விஷயங்கள் நடக்கும், ஆனால் புருஷார்த்தமும் பாபாவின் அன்பும் நம்முடையது. அதனால்தான் ஒருபோதும் உங்கள் புத்தியை பாபாவை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடுத்தக்கூடாது. என்னோட புத்தி பாபாவை தவிர வேறு எங்கேயுமே போகக்கூடாதுன்றார். பாபாவும் முரளியும் மற்றும் பாபா மூலம் கிடைத்த சேவையும் செய்து கொண்டே இருங்கள். முரளி, பாபா, அவர் த்ரூ கிடச்சிருக்கக்கூடிய அவரோட சேவா, இதை பண்ணிட்டுருங்க. நல்லது. இப்போது என்ன சொல்வது? உடனே இருக்க வேண்டும் அல்லவா? எனவே விடை பெறுகிறோம் என்று கூட சொல்ல முடியாது. பாபா குழந்தைகளோட தானே இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஸோ நான் ரிட்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியலன்றார் பாபா. உடன் இருப்போம், உடன் செல்வோம், உடன் வருவோம். பாபா கூடவே இருக்காரு, கூடவே போவோம், கூடவே வருவோம். நல்லது. இப்போது நிறைவு, சமாப்தி. இதோட நிறைவு, சமாப்தின்னு அப்படின்னு பாபா முடிக்கிறார் முரளியை. வரதான். சக்தி ரூபத்தின் நினைவின் மூலம் தூய்மையற்ற சன்ஸ்காரங்களை அழிக்கும் காளி ஸ்வரூபம் ஆகுக. சக்தி ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் தூய்மையற்ற சன்ஸ்காரங்களை அழிக்கும் காளி ஸ்வரூபம் ஆகுக. நான் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கிய சக்தி, நான் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கிய சக்தி என்ற இந்த ரூபம் சதா நினைவில் இருக்க வேண்டும். பதித்த பாவனி என் மீது எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவின் பார்வையின் நிழல் கூட பட முடியாது. தூய்மையற்ற ஆத்மாவின் தூய்மையற்ற எண்ணங்கள் கூட செயல்படக்கூடாது. அத்தகைய சக்தி வாய்ந்த பிரேக் நமக்கு வேண்டும். ஏதேனும் ஒரு பதீத்த ஆத்மாவின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இல்லை என்று அர்த்தம். யாராவது ஒரு இம்ப்யூர் சோலோட தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? நான் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம்ன்ற பாபா. அழிப்பவராகவே இருக்கும் ஒருவர் ஒருபோதும் யாருக்கும் பலியாக ஆக முடியாது. ஸோ அவசரம் அழிக்கக்கூடியவங்களாக இருக்கேன். ஸோ எப்பயும் நான் யாருக்கும் போய் பலியாக முடியாது. எனவே உங்கள் முன் யாராவது அப்படிப்பட்ட எண்ணத்தை கூட செய்தால் அவர்களின் எண்ணம் மயக்கம் அடையும்படி அத்தகைய காளி ரூபமாக மாறுங்கள். வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட அவங்க தாட்ஸ் மயக்கி போயிடணும். அந்தளவுக்கு காளி ரூபமாக இருக்கணுன்றார் பாபா. ஸ்லோகன். ராயலான ஆசையின் சொரூபம் பெயர், புகழ் மற்றும் பெருமை ஆகும். ராயலான ஆசைகளின் சொரூபம் பெயர், புகழ் மற்றும் பெருமை ஆகும். அவ்யக்திஷாரா. ஜுவாலா ஸ்வரூப நிலையில் இருந்து சக்திசாலியான நினைவை அனுபவம் செய்யுங்கள். சாரதி என்றால் ஆத்மாபிமானி. ஏனென்றால் ஆத்மாவே சாரதி. பிரம்மா பாபா இந்த முறையின் மூலம் நம்பர் 1 வெற்றியை பெற்றார். ஆத்மா சாரதிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணி பிரம்மா பாபா நம்பர் 1ல் போயிட்டார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். எப்படி பாபா உடலை வசப்படுத்தி பிரவேசிக்கின்றாரோ, அதாவது சாரதி ஆகிறாரோ, உடலுக்கு அடிமை ஆகுவதில்லையோ, அதனால்தான் தனிப்பட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறார். பாபா உடலை வசப்படுத்தி அதுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அந்த தேகத்துக்கு அடிமை ஆகிறது இல்லை பாபா. அதனால்
பாபா சொல்லார், சிவபாபா எப்படிப்பட்டவர்? ஞாரா பியாரா, அன்பான விடப்பட்டவர். அதே போல் நீங்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களும் பாபாவிற்கு சமமாக சாரதி ஸ்திதியில் இருங்கள். சாரதி தான் சாட்சியாக இருந்து எதை செய்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் மற்றும் எல்லாவற்றையும் செய்தாலும் மாயையின் பிடிப்பிலிருந்து விடுபட்டவராக இருப்பார். நான் ஆத்மா சாரதி அப்படிங்கிற அந்த உணர்வில் கான்ஷியஸில் நான் வந்துட்டேன்னா நான் சாட்சியாக இருப்பேன். என்ன பண்ணாலும் பார்த்தாலும் பேசினாலும் எது நடந்தாலும் மாயோட பிடியில் இருந்து விடுபட்டு நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்றார். ஸோ அவ்யக்திஷாரோட பாயிண்ட், நான் ஆத்மா சாரதி அப்படின்னு ஆத்மாபிமானி ஸ்திதியை ப்ராக்டிஸ் பண்ணோன்றார். அச்சா, ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே